இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் ஆளுங்கட்சிக்காரங்க தான். இல்லை, அவங்க நடத்தின ஈவெண்ட்னால அவங்க நினச்சிருப்பாங்க, நம்ம சிறப்பான ஒரு ஈவெண்ட் நடத்துனா ஊரே நம்மளை பற்றி ஆகா ஓஹோன்னு பேச போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப அப்படி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர் அணியில் இருக்கிற எல்லாரும் அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம வேலை இல்லையா? இப்போ அடுத்தது ஆளுங்கட்சியில் நடந்துட்டு இருக்க அந்த ஈவெண்ட், உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஈவெண்ட் பற்றி இன்னொருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர், என்ன பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இதோட நிறுத்தலை, உங்களுடன் ஸ்டாலின்னா யாரோட இருந்தீங்க அப்படின்னு கேட்குறது ஒரு டிஃபால்ட் கொஸ்டின். அதை கேட்டார். அதுக்கடுத்து தான் ஓரணியில் தமிழ்நாடு, என்ன ஓரணியில் தமிழ்நாடு, இவ்வளவு நாள் என்ன எங்கே இருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன ஓரணியில் வேணும், தேர்தல் வர நேரத்தில் மட்டும் இந்த மாதிரி ட்ராமாவை போடுறது, இதுக்கு முன்னாடி எல்லோரும் ஓரணியாக சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, கொள்ளை அடிப்பீங்க, கொலை பண்ணுவீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போயிருக்காரு. தேர்தல் வரையில் மட்டும்தான் குழிகள் எல்லாம் நிரப்பப்படும், போடாத ரோடெல்லாம் போடப்படும், பலன்னு கரண்ட்டே இல்லைன்னா கூட கரண்ட் வந்து மின்னில் தடையில்லா மின்சாரம் கொடுக்கப்படும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால் இந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும். அதுக்கப்புறம் இருக்கார் என்ன எலெக்ஷனுக்காக போடுற ட்ராமா அதெல்லாம் அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு சீமான் அவர்கள். இவ்வளவு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி, இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தார்? கேள்விக்கு பதில் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கா? கேள்வி எழுப்பின தம்பிட்டு இருக்கா? நீங்களே பாக்குறீங்க, இந்த சாலையில் வரும்போது பார்த்திருப்பீங்க, வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை ஒன்றுல தமிழ்நாடு அரசு முத்திரையே போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது. எது போகுது? வீடு தேடி அரசு. இவ்வளவு நாள் அரசு யாரை தேடி போச்சு? ஓரணியில் திரள்வோம். எதுக்கு? கூடி கொள்ளையடிக்க, கூடி கொலை செய்ய, கூடி கற்பழிக்க. அதுக்கு தானே. எதுக்கு? கூடி குடிக்க. வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம்? ஓரணியில் எப்ப திரளுவிய? தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க.